இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 34 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் ருசித்து பாருங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் நல்லவர் என்பதை எப்படி நீங்கள் உணர முடியும்னா, அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் அவர் உங்கள் மேல் பாராட்டுகிற அந்த கிருபையும் நீங்கள் உணரணும். உங்களுடைய ஆபத்து காலத்தில் அவரை கூப்பிடும் போதெல்லாம் உங்களோடு கூட இருந்து அவர் எல்லா இக்கட்டுக்கும் உங்களை நீங்களாகி ரட்சிக்கிறாரா? உங்கள் பலவீனத்தில் அவர் உங்களை தாங்குகிறவராக இருக்கிறாரா? உங்களுடைய துன்பமான நேரத்தில் உங்கள் துக்கங்களை எல்லாம் ஆற்றுகிற தேவனாக இருக்கிறாரா? அப்போ அவர் நல்லவர் தானே. அப்போ அவர் அன்பை நீங்கள் ருசி பார்க்குறீங்க. அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால நீங்கள் இந்த நாளிலே பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாகவும் இருப்பீங்க. ஆனால் சிலர் அவருடைய அன்பையும் பரம ஈவியும் ருசி பார்த்தும் அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையை இனிவரும் உலகத்தின் பலன்களை எல்லாம் ருசி பார்த்தோம் மறுதளித்து போனவங்க தேவனுடைய குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்களாம். அந்த மாதிரி இருக்கவங்க மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்னு எபிரேயர் 6:4-5 வசனத்தில் பார்க்குறோம். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு தேவனுடைய பரம ஈவையும் அவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு தேவன் அவர்களை அழைத்தது, அந்த மாதிரியான காரியங்களை அவர்கள் அனுபவித்தும் சில காரியங்கள்னால அவங்க மறுதளித்து பின்வாங்கி போகலாம். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்களாம்? கர்த்தர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கறதுக்கு சமமாக இருக்கு. அவங்க மறுபடியும் தங்களை புதுப்பிக்க முடியாதுன்னே சொல்கிறார். அதனால் தேவ அன்பிலே நிலைத்திருங்க. கர்த்தருடைய அன்பை ருசி பாருங்க. தேவன் செய்கிற எல்லா நன்மை கிருபைகளுக்கும் தேவனை நம்ம துதிக்கணும், நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். சங்கீதம் 119:103 வசனத்தில் உங்களுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்குன்னு தாவீது சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ அவருடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்குது? இனிமையான வார்த்தைகள் இல்லையா? அந்த வார்த்தை நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்தும். அது நம்ம வாய்க்கு தேனினும் மதுரமாக இருக்குது. அந்த வார்த்தையை நாம் உட்கொண்டு ஒரு நாளும் பலன் கொள்ளணும். அந்த வார்த்தையின்படி நம்ம நடந்தோம்னா அவர் நல்லவர் என்பதே அவர் வசனத்தை நம்ம கை கொள்ளும் போதே நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும் இல்லையா? அதனால 1 பேதுரு 2:2-3 வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் உங்களோட சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமையும் புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கன்றார். இப்போ ஒரு குழந்தை எப்படி கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்குமோ அதே போல் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு நீங்களும் அந்த ஞானப்பாலாகி அந்த திருவசனத்தின் மேலே வாஞ்சியாக இருங்க, அதை உட்கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் துர்குணங்களையும் வஞ்சகம் கபடம் பொறாமை புறம் கூறுதல் இது எல்லாத்தையும் உங்களை விட்டு நீக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே வெளிப்படுவார். எரேமியா 31:14 பார்க்குறோம், ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன்னே கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுடைய ஆத்துமா கொழுமையான பதார்த்தங்களினாலே தேவன் திருப்தியாக போஷிப்பார். அப்போ இன்னைக்கு ஊழியத்தை செய்கிறவர்களை தேவன் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை தாங்கி தப்புவிக்க தேவன் வல்லமையுள்ளவர். ஏன்னா லேவியருக்கும் ஆசாரியருக்கும் கர்த்தர் தான் பங்கு, அவர் தான் அவர்களுடைய சுதந்திர வீதம்னே மோசே காலத்திலேயே சொல்லப்பட்டுச்சு. அதனால் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள்னே சொல்கிறார். கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அந்த நன்மையிலே என் ஜனம் நிச்சயமாக திருப்தி ஆகும்னு சொல்கிறார். அதனால்தான் நம்ம போதும் என்கிற மனதோடு கூடிய மிகுந்த தேவ பக்திய ஆதாயம்னே சொல்கிறார் இல்லையா? சங்கீதம் 63:5 நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே உம்மை போற்றும். நினத்தையும் கொழுப்பையும் அப்படி நல்ல போஷாக்கானவைகளை தேவன் நமக்கு கொடுத்து நம் ஆத்துமாவை அவர் திருப்தி ஆக்குவார். ஆனந்த களிப்பினாலே நம் தேவனை நம் உதடுகளின் காணிக்கை ஆகிய ஸ்தோத்திர பலியினாலும் துதியினாலும் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அது தாவீது அறிந்தார். அவரை எப்பவுமே தேவன் அவருடைய ஆத்துமாவை திருப்தியாய் போஷித்தார்னு பார்க்குறோம். சங்கீதம் 84:12 சொல்லுது, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை மாத்திரம் நாம் நம்பணும். ஏன்னா நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பதே நலம்னே வேத வசனம் சொல்லுது. அதனால் சேனைகளின் கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கணும். சங்கீதம் 36:7 சொல்லுது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய சட்டை நிழலே
வந்தடைகிறாங்க. அதுதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி நீங்கள் ருசி பார்க்க முடியும்னா, அவர் கிருபை உங்களை தாங்குதா, அவர் கிருபையினாலே உங்களை பாதுகாக்கிறாரா. ஏன்னா அவர் தான் மனுபுத்திரர் எல்லாருக்கும் தன்னுடைய செட்டையின் மறைவிலே அடைக்கலமாய் அவர்களை மூடி பாதுகாக்கிறார். அவரே தாவீது சொல்றது போல கோட்டையும் அரணும் துருகமாக இருக்கார். அவங்க நம்பி இருக்கிறவராக இருக்கிறார். அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அதனால் ஒரு தீங்கும் அவர்களை அணுகாதபடி தேவன் எல்லா தீமையான கிரியைகளுக்கும் விலக்கி பாதுகாப்பார். அதனால் கர்த்தர் பேர்லே நம் நம்பிக்கை வைக்கும் போது அவர் அன்பை நாம் ருசி பார்க்க முடியும். சங்கீதம் 36:10 சொல்லுது, உம்மை அறிந்தவர்கள் மேல் கிருபையும் செம்மையான இருதயமுள்ளவர்கள் மேல் உமது நீதியும் பாராட்டியறலும். அப்போ கர்த்தரை அறிந்தவர்களுக்கு தேவன் கிருபை தருகிறார் இல்லையா. செம்மையான இருதயத்துக்கு உண்மை உத்தமமாக நீங்கள் நடக்கிறீங்கன்னா உங்களுடைய நீதியை எல்லாம் தேவன் பாராட்டி அருள்வார். அதே போல் சங்கீதம் 2:12 பார்க்குறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும். அப்போ தேவன் நல்லவராகவே இருக்கணும் நமக்குன்னா நாம் எப்படி இருக்கணும்? குமாரன் கோபம் கொள்ளாமல் நம்ம வழியில் அழிந்து போகாதபடிக்கு அவர் பாதத்தை நாம் நித்தமும் முத்தம் செய்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி ஏறி அந்த நாட்களில் அவரை அண்டி கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள்னு சொல்கிறாரு. அப்போ அவரை மாத்திரமே இந்த பூமியை கூட காரில் சூழும் இல்லையா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே தேவனுடைய நித்திய வெளிச்சம் பிரகாசிக்கும் இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாம் குமாரன் கோபம் கொள்ளாமல் நம்ம வழியில் அழிந்து போகாதபடிக்கு தேவனை முத்தம் செய்யணும், அவரையே அண்டி கொண்டு இருக்கணும். அப்போ கர்த்தர் நமக்கு நல்லவராகவே வெளிப்படுவார். சங்கீதம் 52:1 சொல்லுது, பலவானை பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறார், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. அதனால் பொல்லாப்பான காரியங்களில் நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது இல்லையா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு தான் சொல்லுது. என்றென்றைக்கும் அவருடைய கிருபை இருக்கோ. அதே போல் அவருடைய கிருபை நம்முடைய தலைமுறை தோறும் அவருடைய கிருபையும் உண்மையும் தாங்கன்னே வசனம் சொல்லுது. அதனால் கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கார். அவர் இரக்கத்தை நாம் அனுபவிக்கும் போது அவர் நல்லவர் என்பதை நாம் உணர்கிறோம். அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறதுனால அவருடைய நற்குணத்தையும் அவருடைய அன்பையும் நாம் ருசி பார்க்கிறோம். அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்படியாக தான் இந்த உலகத்திலே நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்கறது மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தையின்படி நடந்து அதை அந்த அனுபவபூர்வமாக அதை நாம் உணர்ந்து நாம் அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளணும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் அடைக்கலமும் பாதுகாப்புமாக இருக்கிறார். ஏன்னா அவர் நன்மை நிறைந்த தேவன் இல்லையா. அவர் நன்மை செய்கிறவர். உத்தமர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார்னு இருக்கப்போ நீங்கள் உத்தமமாக நடந்தால் நிச்சயமாக நன்மை உங்களுக்கு உண்டு. அதை அனுபவபூர்வமாக உணருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமீன்.